வணக்கம் நண்பர்களே. சிவம் மாஸ்டர் ப்ரெடிக்ஷன். நம்ம கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் கணிச்சிட்ருக்கோம். ஸோ கடந்த ஒரு 3 நாட்களாக கொஞ்சம் வெளியூர் போனதுனால நம்மளால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல, ட்ரீம் டவுனும் கொடுக்க முடியல. ஸோ நான் இப்போ இன்றைக்கி தான் அவைலபிலிட்டி. ஸோ அந்த வகையில் WPL இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச்சுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம். சரியா? 8 மேட்ச்சுக்கு வீடியோ கொடுத்துருக்கோம். 13 மேட்ச்சில் நமக்கு ஒரு 3-4 மேட்ச்சுக்கு வீடியோ கொடுக்க முடியல. லாஸ்ட்டு 2 மேட்ச்சுக்கு ப்ரெடிக்ஷனும் கொடுக்கல. ஸோ இன்னையிலேருந்து அது ரெகுலராக வரும். வீடியோஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலராக வரும். ஓகே, இன்றைக்கி யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபி வாரியர்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் இவங்களுக்கு தான் மேட்ச்சு. எங்கே நடக்குதுன்னா, டெல்லி அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது. 7:30 மணிக்கு. இன்றைக்கி என்ன நட்சத்திரம் பார்த்தா திருவோண நட்சத்திரம். அதிபதியாருன்னா சந்திரன். மேட்ச் இன்றைக்கி கன்னியில் நடக்கும். கன்னியில் ஆரம்பித்து துலாமில் முடியுது. ஸோ கிட்டத்தட்ட கன்னியிலே பார்த்திங்கன்னா ஒரு 16 ஓவர் நடக்கும். துலாமில் ஒரு 4 ஓவர் ப்ளஸ் பிரேக்கு ப்ளஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக துலாம்லேயே முடிஞ்சிடும். இந்த கடைசி 4 ஓவர் தான் மேட்சை மாற்றக்கூடிய மேட்சாக இருக்கும். கன்னியில் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் வரும். செகண்ட் ஆஃப், அதாவது ஃபஸ்ட் ஆஃப் கடைசி 4 ஓவர் கடகடன்னு விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் குருஷியலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ கொஞ்சம் க்ளோஸ் காலாக தான் போகும். ஏன்னா இன்றைக்கி சந்திரனோட சனியின் ஆதிக்கம், சந்திரன் அதிபதி வரதுனால சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இன்றைக்கி இருக்கும். ஓகே, அந்த வகையில் பார்க்கும்போது நீ ஃபஸ்ட் ஆஃப் புதன், குரு, சுக்கிரன் உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க. அதே கடைசி 4 ஃபஸ்ட் ஆஃபில் கடைசி லாஸ்ட்டு 4 ஓவர் ப்ளஸ் செகண்ட் ஆஃப் சந்திரன், செவ்வாய், குரு, சனி இவங்க ஆளுமையாக உள்ளவங்க இன்றைக்கி நல்லா விளையாடுவாங்கன்ருக்கு. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூபி வாரியர்ஸ் அலிசா ஹீலி தலைமையில் கிரண் நவ்கிரே, சி அட்டப்பட்டு, ஜி ஹாரிஸ், எஸ் சர்வாந்த், தீப்தி சர்மா, பி கின்மார், சோஃபி எக்கில்ஸ்டோன், அஞ்சலி ஷர்வானி, ராஜேஸ்வரி கெய்க்வாட் அண்ட் சைமா தாக்கூர் விளையாடுவாங்கன்னு ஒரு பிளேயிங் 11 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹெச் கவுர் இன்றைக்கி விளாட்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அவங்க தான் கேப்டன். அவங்க வந்துட்டாங்கன்னா ஹெர்லி மேத்யூஸ், யாசிகா பாட்டியா விக்கெட் கீப்பர், நேட் சேவியர் பண்ட், என்எஸ் பண்ட்டு, அமிலா கிர், பூஜா வஸ்டாக்கர், சஞ்சீவன் சஞ்சனா, ஏ கவுர், ஹெச் கசி, எஸ் இஸ்மாயில் அண்ட் எஸ் இஷாக், சைகா இஷாக் இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு ஒரு பிளேயிங் 11 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் நம்ம யார் எடுக்கலாம் அப்படின்னா, விக்கெட் கீப்பராக அலிசா ஹீலி எடுத்துக்கலாம். இதே மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் யாசிகா பாட்டியா கூட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவங்களும் நீ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் ஆஃபாக இருந்தால். ஃபஸ்ட் ஆஃப் அதாவது அலிசா ஹீலி எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் மும்பை செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் யாசிகா பாட்டியாவுக்கு ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச் கவுர், எஸ் சஞ்சனா, கேபி நவ்கிரே அல்லது பி கின்மார் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஜி ஹாரிஸ், என்எஸ் பர்ண்ட்டு, அமிலா கிர், தீப்தி சர்மா அல்லது ஹெச் மேத்யூஸ் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நீ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே சனியோட ஆளுமை உள்ளவங்க. அதனால் ஒன்று தீப்தி சர்மா இல்லாட்டி ஹெச் மேத்யூஸ் 2 பேருமே நீ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நீ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜி ஹாரிஸ், என் பர்ண்ட்டு, அமிலா கிர், தீப்தி சர்மா அல்லது ஹெச் மேத்யூஸ். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கில்ஸ்டோன், எஸ் இஸ்மாயில், பூஜா வஸ்ட்ராக்கர் அல்லது ராஜேஸ்வரி கெய்க்வாட் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் யூபி வாரியர்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஷர்வானிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? யாசிகா பாட்டியா மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். யூபி வாரியர்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஷர்வானி எடுத்துக்கலாம். சரிங்களா? மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறேன். விக்கெட் கீப்பர் அலிசா ஹீலி, யாசிகா பாட்டியா மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கங்க. ஹெச் கவுர்,
எஸ் சஞ்சனா, கேபி நவ்கிரே அல்லது பி கிம்னார். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஜி ஹாரிஸ், என் பர்ன்ட்டு, ஏ கிர், தீப்தி சர்மா அல்லது ஹெச் மேத்யூஸ். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கில் ஸ்டோன், இஸ்மாயில், பூஜா வஸ்டாக்கர் அல்லது ராஜேஸ்வரி கெய்க்வாட், யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். யூபி வாரியர்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் போகிற மாதிரி இருந்தால் அஞ்சலி சர்வானிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, சரி. கேப்டன் ஆப்ஷன் பார்க்க முன்னாடி நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன் நினச்சிட்ருக்கோம். டெலிகிராமில் நம்ம மேட்ச் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் நினச்சிக்கங்க. டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் மேட்ச் ப்ரெடிக்ஷன் ஃப்ரீயாக கொடுங்க, நாங்களாம் வீடியோ பார்க்குறோன்னு. நான் மறுபடியும் சொல்கிறேன், மேட்ச் அதாவது வீடியோ என்பது ஒன்லி ஃபார் ட்ரீம் 11 யூஸருக்கு மட்டும்தான் வீடியோ. சரியா? ட்ரீம் 11 நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோ பாருங்கள். சரிங்களா? மேட்ச் ப்ரெடிக்ஷனுக்காக வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக டெலிகிராமில் இணைஞ்சிக்கங்க, வீடியோ பார்க்க வேண்டாம். சரியா? ஸோ கேப்டன் ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெச் கவுர், ஜி ஹாரிஸ், ஏ கிர் கூட செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் தான் வாய்ப்பு இருக்கும். ஏ கிர், இஸ்மாயில், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் யாசிகா பட்டியா கூட ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு டீமில் போட்டு பாருங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கேப்டன் யாரும் ஹெச் கவுர், ஜி ஹாரிஸ், ஏ கிர் அண்டு இஸ்மாயில். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். இதுபோல் மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.